மனோஜுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, மனோஜ் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ண தப்பு தான். அவர் நிறைய தப்பு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இந்த முறை கொஞ்சம் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் யார் அப்படின்னா விஜயா தான். விஜயாவோட கூட்டுக்களவாணி தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம். ஒரு பக்கம் மனோஜுக்கு தண்டனை கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, இன்னொரு பக்கம் விஜயாவுக்கு குளிப்பறிச்ச மாதிரி ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த சிந்தாமணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம மனோஜை ஜெயிலுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ரோகிணி போய் சிந்தாமணிகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இப்படி நடந்து போச்சு, நீங்கள் இருந்துமா ஆண்டி இப்படி நடக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா எனக்கு எதுவும் தெரியாது, பட் இது அந்த ஃபினான்சியர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க நழுவுறாங்க. அப்போது அப்படியே கேமை இவங்க டோட்டலாகவே ரோகிணி பக்கம் திருப்பி விட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ரோகிணி, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்கள் அத்தை தான். உங்கள் அத்தை பண்ண விஷயம் தான் இவ்வளோ தூரத்துக்கு ஆயிடுச்சு. அந்த ஃபினான்சியர்கிட்ட நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், ஆனாலும் அவர் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது போக இப்போ ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் நான் பேசின விஷயங்கள் தான். என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரோகிணியை சமாளிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்றது தான் அவங்களோட முதல் நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்களே தவிர்த்து உண்மையிலே இது நல்ல எண்ணமே கிடையாது. ஆனால் ரோகிணி கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீயும் மனோஜும் சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணேன். ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குது, மனோஜ் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு. மனோஜுக்கு போய் நீ நம்பிக்கை கொடு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை கண்டிப்பாக நான் வெளியே கொண்டு வருவேன், உன் குடும்பமே உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு நீ போய் நம்பிக்கை கொடுத்து மனோஜ் மனசில் இடம் பிடிச்சி மனோஜை உன் பக்கம் திருப்பு. அது மட்டும் இல்லாமல் மனோஜை இந்த வீட்டை விட்டு நீ வெளியே கூட்டு போயிட்ட அப்படின்னா உன்னோட வாழ்க்கை செட்டில் ஆயிரும், என்னோட பிரச்சனையும் தீந்துரும். ஸோ இந்த விஷயத்த மட்டும் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ரோகிணி கிட்ட நம்ம சிந்தாமணி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ரோகிணி யோசிச்சு பார்க்கும்போது, ஓஹோ ஆண்டி நமக்காக தான் பண்ணியிருக்காங்களோ, இது கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஒருவேளை ஆண்டி நமக்கு நல்ல விஷயம் நினச்சி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எவ்வளோ பெரிய சதிகாரி, எவ்வளோ பிளான் போடுவான். அவளே ஒரு நிமிஷம் சிந்தாமணியோட பேச்சில் மயங்கிட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, இவ்வளோ தான் இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள். நாளைக்கு எபிசோடில் நம்ம ரோகிணி சிந்தாமணி இவங்க ரெண்டு பேர்த்தோட தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரோகிணி இதெல்லாம் எப்படி ஆண்டி சாத்தியம், இதெல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவங்களால முடியாது, நான் என்னதான் அவங்க கத்தி கூச்சல் போட்டாலும் நான் மனோஜை வெளியே வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அப்போ நீ பெயில் எடுக்கிற அல்லது நீ ஒரு விஷயம் பண்ணும்போது உன்னால தான் அவனை வெளியே எடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நான் மனோஜுக்கு புரிய வச்சேன் அப்படின்னா நிச்சயமாக மனோஜ் உன் பக்கம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. ரோகிணி இந்த ஐடியாவை கேட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. சார் எதுக்கு சார் நீங்கள் இவரை கைது பண்ணி உள்ளே வச்சிங்க, என்ன ஆதாரம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. ஏன்னா வந்துட்டு போன பொண்ணு ஹரிணி இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா மனோஜ் கிட்ட, உனக்கு ஏற்ற பொண்ணு ரோகிணி தான், ரோகிணி உன்னோட வாழ்க்கையில் இருந்தால் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க இல்லையா. ஸோ இப்போ ரோகிணி இங்கே ஸ்டேஷனில் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது ஹரிணி சொல்கிற விஷயம் கரெக்டாக தான் இருக்குமோ, ஏன்னா இவங்க நமக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி மனோஜ் மனசில் பார்த்தீங்கன்னா ரோகிணி மேலே ஒரு சின்ன க்ரஷ் வருது. ஸோ எந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ இப்போ அந்த விஷயம் நடக்க போகுது. மனோஜை ரோகிணி மட்டும் வெளியே எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், மனோஜ் டோட்டலாகவே அந்த பக்கம் சாஞ்சிடுவார். ஏன்னா மனோஜை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். மனோஜோட கேரக்டர் எப்படி கேரக்டர், எப்போ என்ன விஷயம் பண்ணும், என்ன முடிவு எடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவனுக்கு அறிவுன்ற விஷயம் கிடையாது. அதுக்கு பதில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்பிட்டு அப்படியே செய்வான். அது போக பார்த்தீங்கன்னா தன்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவான். அடுத்தவங்களோட நலனை அவன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். தன்னோட சுயநலம், தனக்கு என்ன அதில் லாபம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பயுமே பார்த்து பார்த்து செய்கிறவன் தான் மனோஜ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் ரோகிணி தனக்காக உதவி பண்ணுறா, ரோகிணி தான் நல்லவ அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி மீனாவோ அல்லது அந்த ஃபேமிலியிலேருந்து யாரோ ஒரு ஆள் வெளியே எடுத்துட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இல்லை அப்படின்னா ரோகிணி பக்கம் மறுபடியும் போய் இந்த பணத்தையும் கொடுக்க மாட்டான், அப்புறம் கடையிலேருந்து வர்ற வருமானமும் கிடையாது. ஸோ ஒட்டு மொத்தமும் இவனுக்கு ரோகிணி பக்கம், ரோகிணி சொல்கிற விஷயங்கள் தான் கரெக்டு, ரோகிணி தான் எனக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு அவன் நகர்ந்துருவான். அப்படி நடந்தானா இந்த குடும்பத்தில் இருக்கிற முத்து மீனாவுக்கு தான் அது பேராபத்து. ஏன்னா இதுக்கப்புறம் வர்ற ரோகிணி சும்மா இருக்க மாட்டாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் சும்மா இருக்க போய் எல்லாரும் என் பல்ல பிடிச்சி பதம் பார்த்துட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக என்னை ரொம்ப கேலி பண்ணி என்னை ஒரு மனுஷாவே மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நான்
அந்த இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாரும் ஏன் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க செய்வாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதில் அவங்களுக்கு நல்லது எது அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அண்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் உள்ள சைலண்ட் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த சொத்து பிரச்சனையில் ஒரு அளவுக்கு நம்ம முத்து மீனா அண்ணாமலையை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினாங்க. ஒரு 10 லட்ச ரூபாயை கொடுத்து சந்தோஷப்படுத்தினாங்க. அண்ட் அந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்குள்ளே மனோஜ் அப்படி கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜயா வந்து அழுது புரள்றாங்க. ஐயோ மகனே மனோஜ், உனக்கா இப்படி ஒரு நிலைமை, நீ எப்படிப்பட்ட மனுஷன், எவ்வளோலாம் படிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸ்காரங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவ்வளவு பண்ணி அவன் வந்து எதுக்குமா யூஸ் பண்ண அவனோட படிப்பை, போர்ஜரி பண்ணுறதுக்கு தானே யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனோஜ் முகத்தில் ஈயாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் விஜயா கொடுத்த விஷயங்கள், விஜயா கொடுத்த இன்புட்டு தான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. விஜயா ஒருவேளை அவனை சரியாக வளர்த்துருந்து அவனுக்கு சரியான விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி ஓரளவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் விஜயா வந்து முழுக்க முழுக்க எப்படி கெடுதல் பண்ணலாம், எப்படி வந்து கேவலமான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால இங்கே அவனும் ஒரு கேவலமான ஒரு கேரக்டராக வளர்ந்து நிற்கிறான். ஸோ இதுக்கப்புறமும் இவனோட ஆட்டம் இந்த வீட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவனை அடித்து உட்கார வச்சதுக்கப்புறம் தான் இந்த குடும்பம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா முத்துமீனா வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள், சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க, இங்கே நம்ம விஜயாவோட கவலையாக இருக்கட்டும், அண்ணாவோட கவலையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பார்க்க நம்ம மீனாவால் முடியலை. அப்போ மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவன் என்ன தான் தப்பு பண்ணால் பண்ணிட்டு போட்டும், ஆனால் இருந்தாலும் இது நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் செய்யணும், இப்படி நம்ம இந்த குடும்பத்தை வந்து கலட்டி விட்டுறக்கூடாது, நம்ம வந்து மனோஜ் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மீனா நினைக்கிறாங்க. ஸோ மீனாவோட எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜை வெளியே எடுத்து நல்ல பேர் எடுக்கணுமா? கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்திலேருந்து விஜயா கிட்ட இருந்தோ மனோஜ் கிட்ட இருந்தோ நல்ல பேர் வந்து கிடைக்காது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால அதுக்காக அவங்க செய்யாமல் அண்ணாமலை அப்படின்ற ஒரே ஒரு ஜீவனுக்காக அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு, எப்படியாவது வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த முடிவை நம்ம மீனா எடுத்திருக்காங்க. நான் மனோஜை கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமே மனோஜை வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு, நீங்கள் வந்து அமைதியாக இருங்க, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனா களம் இறங்கியிருக்காங்க. மீனா ஒரு விஷயத்தில் களம் இறங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வெற்றி தான் வச்சுக்கோங்களேன். என்றைக்குமே வந்து அது தோல்வியில் முடியாது, எப்பயுமே அது வெற்றியில் தான் முடியும். ஸோ இந்த வட்டமும் அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் களம் இறங்கியிருக்காங்க. நிச்சயமாக அவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் நம்ம சிந்தாமணியை பார்க்குறாங்க. இங்கே பாரு, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக என் குடும்பத்தை ரவுண்டு கட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மீனா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ எப்படி இருக்கு போய்கிட்டு இருக்குது லைஃப் எல்லாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. உங்ககிட்ட உறவு கொண்டாடலாம் நான் வரலாமா, எதுக்காக என் குடும்பத்தை இப்படி பழி வாங்குற, உனக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை, என்ன எண்ணத்தில் நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இங்கே பாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் வீடு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஏரியாவில் இருக்குது, அந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த வீடை வாங்கி விற்றா உண்மையிலே பல கோடி ரூபா போகும், உனக்கு தெரியும் இந்த பூ வியாபாரம் மட்டும்தான் என்னோட பிஸ்னஸ் அப்படின்னு கிடையாது, அதை தாண்டி என்கிட்ட நிறையா பிஸ்னஸ் இருக்குன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் ஒன்று வீடு வாங்கி விற்று கொடுக்கறது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது அண்ணாமலை, அதாவது நீங்கள் இருக்கீங்களே அந்த வீடை நான் வாங்கி விற்று கொடுக்கணும், அப்படி விற்று கொடுத்தா எனக்கு செம்ம லாபம் கிடைக்கும், அதனால் நீ என்ன பண்ணுற, அந்த வீடை எனக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு பயங்கர கோபம் வருது. என்னடா அது, இவன் வந்து சைலண்டாக இருக்கா, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கணக்கு போட்டிருக்காளா, அவளுக்கு வந்து இப்படி ஒரு எண்ணம் இருக்குதா அப்படின்ற விஷயத்தையே மீனா இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் மீனாவுக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ புரிஞ்சு போச்சு இவங்க ஏன் இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க, எதுக்காக இந்த வீடை வந்து கார்னர் பண்ணாங்க, சிந்தாமணி எதுக்காக நம்ம மனோஜுக்கு கடன் வாங்கி கொடுத்தா அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, இவங்களுக்கு வந்து தேவை இந்த வீடு தான், இந்த வீடுக்காக தான் அவங்க இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, ஆஹா இதுதான் உன்னோட பிளானா, இதை நீ என்கிட்டயே நேரடியாக சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும்போது, உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் தான், இல்லைன்னு கிடையாது, பட் இருந்தாலும் என்ன கண்ணு பண்ண சொல்கிற, எனக்கு அந்த வீடு தேவை கண்ணு, எப்படியாவது இந்த வீடை விற்று தான் நான் கொஞ்சம் கோடீஸ்வரி ஆகணும், அந்த வீட்டில் எனக்கு நிறையா லாபம் இருக்குது கண்ணு, நீ என்ன பண்ணுற, நீ ஒழுங்கு மரியாதை விட்டு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க.
அப்போ மீனா ஓகேங்க இதுதான் உங்களோட எண்ணம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு உங்களோட நோக்கம் என்ன, எதுக்காக நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இதை எப்படி டீல் பண்ணணுமோ நான் அப்படி டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, உன்னால் முடிஞ்ச விஷயத்த பண்ணிக்கோ, முடியாத விஷயத்த கூட பண்ணிக்கோ, ஐ டோன்ட் கேர். நான் என்ன செய்வேன் தெரியுமா, அந்த வீடை எப்படியாவது நீ வந்து கடனை அடைக்கவே முடியாத அளவுக்கு செஞ்சு அந்த வீடை வந்து நான் விற்பனைக்கு வர வச்சு, அதாவது ஜப்தி பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏலத்துக்கு விட வச்சு அதை திருப்பி நான் என்ன செய்ய போகிறேன், விற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ தாங்க உட்டு கட்டிக்க ஆரம்பிக்குது, என்னடா செய்யலாம், இப்படி வந்து சிக்கலில் மாட்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க. ஏன்னா மீனா யோசிச்சுட்டாங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க, எப்படி இந்த வீடை வந்து நம்ம மீட்கலாம். ஏன்னா மீட்டே ஆகணும், இது அண்ணாமலையோட கனவு இல்லம் அண்ட் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி இது வந்து ஒரு கல்லும் மணலும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கட்டினதே கிடையாது. அண்ணாமலையோட உழைப்பு, இத்தனை காண்டால் வருமானம், ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பச்சு தான் அந்த அப்படி ஒரு வீடையை உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து சாதாரணமாக விடக்கூடிய விஷயமே கிடையாது அப்படின்றத மீனா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதுதான் உன்னோட என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னால் முடிஞ்ச என்ன விஷயமோ நீ பண்ணிடு, என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், உன்னோட துணை இல்லாமல் எப்படி மனோஜை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேடத்துக்கிட்ட அதாவது சிந்தாமணிக்கிட்டே சபதம் எடுத்துட்டு போகிறாங்க. உண்மையிலே நல்ல விஷயம் வச்சுக்கோங்களேன், மீனா எந்த ஒரு சபதம் எடுத்தாலும் இப்போ வரைக்கும் நிறைவேற்றிருக்காங்க, அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு சபதம் எடுத்தது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு சபதம் அவங்களுக்கு தேவைதான். ஏன்னா இப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இவங்க கூடலாம் வாழவே முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே மனுஷங்க கிடையாது அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும். அப்போ மீனா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்யலாம், எப்படி வந்து இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மீனா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. சிந்தாமணியோட மோதுறது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அண்ட் நேரம் அந்த ஃபினான்சியரை பார்க்க போகிறாங்க. சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் வந்து இந்த மாதிரி சொன்னீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, ஓகே சொல்லியாச்சு, 3 மாதம் டைம் கொடுத்தீங்க, அதுக்கு ஓகே சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு தெரியுமா, நீங்கள் வந்து மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேளுங்க ஓகேவா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் சொல்ல வர விஷயங்கள் எனக்கு புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நான் என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்காமல் இருந்தேன் அப்படின்னா என்னோட பணம் போயிருக்கும். நாளைக்கு மனோஜ் வந்து இந்த ஊரில் இல்லை எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா நான் என் பணத்தை போய் யார்கிட்ட போய் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க மீனா. அண்ட் இப்போ கேஸை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, அவர் மேலே தப்பு இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச விஷயத்தை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மீனா இவனையும் பகைச்சிக்கிட்டாங்க. ஓகே பார்த்துக்கலாம் நீயா நானு அப்படின்னு சொல்லி நம்ம மீனா களமிறங்கியிருக்காங்க. உண்மையிலே மீனா ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து தூங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் எப்படியாவது மனோஜை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்ச மீனா இனி கண்டிப்பாக வந்து அதற்கான விஷயங்களை பண்ணுவாங்க. எப்படி என்ன பண்ணால் மனோஜை வெளியே கொண்டு வர முடியுமோ அதை எல்லா விஷயத்தையும் பண்ணி எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது, குடும்பத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட பிரச்சனை. இந்த குடும்பத்தோட பிரச்சனைன்றது அது மீனாவோட தனிப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த குடும்பமே இந்த ப்ராப்ளத்தை வந்து மாட்டியிருக்குது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் போதும் அது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா முத்து வந்து கனவு இல்லம் எல்லாருக்குமே பிடிச்ச வீடு, ஒரு ஃபேமிலியாக அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நினைவுகள் இருக்குது. அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நினைவுகள் கிடையாது, அவ்வளோ நினைவுகள் இருக்குது. அப்படின்றதுனால இந்த வீடை அவ்வளோ ஈஸியாலாம் யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது, யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அதுக்காக தான் மீனா போராடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா மனோஜ் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவ மாதிரி ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன்றான். இப்போ 40 லட்ச ரூபாய் வாங்கி 18 லட்ச ரூபாய் வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கி அதையும் அவன் தான் செலவு பண்ணியிருக்கான். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணியும் அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட வந்து மனசு இறங்காமல் அவன் இந்த விஷயத்தை பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா மீனா எடுத்துட்டா, இப்போ சிந்தாமணி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா மீனா ஜெயிலிருந்து வெளியே எடுத்துட்டா நமக்கு தான் பிரச்சனை, ஏன்னா மனோஜ் ஒட்டு மொத்தமும் மீனா பக்கம் போயிடுவான். ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம ரோகிணி எடுத்ததாக இருந்துட்டு போட்டோம். ஏன் அப்படின்னா ரோகிணி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரோகிணி பக்கம் வந்து மனோஜ் மாறிடுவார் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து
வந்து ப்ளஸ்ஸு, நாளைக்கு வந்து நம்ம மனோஜை வச்சே கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோஜ் வந்து நாளைக்கு என்ன விஷயம் சொன்னாலும் செய்வார், கேட்பார். ஸோ அதை வச்சே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேம் ஆடலாம். ஒரு நல்ல கேம் ஆடணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த விஷயம் தேவை, மனோஜ் அப்படின்ற ஒரு கேரக்டர் தேவை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சம்பவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரோகிணியை வச்சே காய் நகர்த்தலாம். மனோஜை வந்து எதுக்காக மீனா வெளியெடுக்கணும், ரோகிணி வெளியெடுத்ததாகவே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக யாருக்கு சிக்கலோ இல்லையோ நம்ம மீனாவுக்கு சிக்கல் தான். ஏன்னா ரோகிணி ஒரு வேளை வெளியே எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ரோகிணி கண்ட்ரோலில் வந்து நம்ம மனோஜ் போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடை வந்து கண்டிப்பாக பங்கு கேட்டு வருவார். அது எப்படி வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து அண்ணாமலை சொல்கிறாரு, அந்த வீட்டில் உனக்கு பங்கும் கிடையாது நொங்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நாளைக்கே எனக்கு வந்து பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தால் இவங்களால வந்து மாற்றி வந்து சொல்ல முடியாது. ஓகே கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அடுத்து கோர்ட்டில் கேஸ் போடுவார். ஸோ நிறையா விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு சாதகமாக இருக்கும். அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்டை யார் வேணால் திருப்பி இருந்திருக்கலாம். ஸோ என்ன திருப்பி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து மனோஜுக்கு பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தீர்ப்பு வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது யாருக்கு சிக்கலோ இல்லையோ கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஒரு மிக 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 பெரிய சிக்கல். இன்றைக்கி ஒன்றுமே செய்யாத மனோஜுக்கு வந்து நாளைக்கு மொத்தமாக கிடைக்கும். ஆனால் அந்த வீட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வீட்டை வச்சு நல்ல பிளான் எதுவும் போடுவாரான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இதே வீட்டை யாருக்கு கொடுப்பாரு? சிந்தாமணிக்கு தான் மறுபடியும் கொடுப்பாரு. சிந்தாமணி கண்ட்ரோலில் அந்த வீடு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரோகிணி ஆசைப்படுவாங்க. ஏன்னா ரோகிணியை மனோஜ் கூட சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னா ரோகிணியும் அவங்களோட அடிமை தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக கேட்பாங்க. ஒருவேளை ரோகிணி வேறு ஏதாவது சைடில் ஒரு பிளான் போட்டாங்க அப்படின்னா, அதாவது நம்ம மீனா கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து அந்த குடும்பத்தில் நம்ம ஐக்கியமாகிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டக்குன்னு வந்து சிந்தாமணிக்கே ஆப்படிச்சுட்டு போயிடுவாங்க. ரோகிணியை பற்றி இன்னும் சிந்தாமணிக்கு தெரியல, ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அது தெரிய வரும் சிந்தாமணியை பற்றி. ஸோ ரோகிணியை பற்றின விஷயங்களும் வந்து சிந்தாமணிக்கு தெரிய வரும். ஏன்னா அப்போ தான் வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ரோகிணி வந்து ஒரு சாதாரண பிள்ளை, அவள் வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்பா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணியோட உண்மையான குணம் என்ன, அவங்க எப்போ என்ன செய்வாங்க, யாருக்கு எங்கே ஆப்படிப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. அவங்கள தாண்டி வேறு யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்கள பற்றி தெரியும். ஏன்னா எப்போ எங்கே யாரை வச்சு செய்யணுமோ செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணம் தான், அவங்களுக்கு என்ன விஷயம் நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்படி நடக்கலை அப்படின்னா அது யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்ன ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷியாக கிடையாது. மனுஷியாக இருந்தால் யோசிப்பாங்க, ஓகே நம்ம இந்த விஷயத்தை இவங்களுக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி மனுஷியாக இருந்தால் யோசிப்பாங்க. அவங்க தான் மனுஷியே கிடையாது. ஸோ அவங்களோட எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சிம்பிள். தனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கு போய் யாரு கூடனாலும் பிரச்சனை வச்சு என்ன ஒரு விஷயம்னாலும் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் இவங்க அப்படின்றத சீக்கிரமே இந்த குடும்பம் உணரப்போகுது. ஏன்னா இந்த குடும்பம் தான் உணரணும், மற்ற யாரும் உணரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த குடும்பத்துக்கான விஷயங்கள் தெரிய வந்தாலே போதும். கண்டிப்பாக இந்த குடும்பம் வந்து புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் ரோகிணியால் வரதான் செய்யும். ஏன்னா எவ்வளவோ சமாளிக்கிறாங்க மீனா, இதையும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த சிக்கல்கள்லாம் எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி வந்து எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம முத்து மீனா கிட்ட விடியுதோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் ஃபுல்லாக நம்ம முத்து மீனா கிட்ட தான் வந்து முடியும். அவங்க தான் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கணும். இப்போ வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் மேலும் பிரச்சனைகள் வரும், அதையும் சமாளிக்கணும். ஸோ இப்படி இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம முத்து மீனா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஃபேவராக ஏதாவது 1-2 விஷயங்கள் நடந்தால் போதும், மொத்தமாக வந்து எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக நடக்கணும், எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் நினைக்கல. ஸோ ஏதாவது 1-2 விஷயங்கள் அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு அவங்க வந்து சந்தோஷப்படுற மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரோகிணி விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே ஆரம்பத்துலேருந்தே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவுக்கும் லேட்டராக தான் தெரிய வந்தது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா அது கூட இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கலை, அதுவும் இவங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் நடந்திருக்கு. ஸோ இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நெகட்டிவாக தான் நடக்குது. பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு எண்ணம் இவங்க கிடையவே கிடையாது. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இவங்களுக்கு மாறணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மாறினா தாங்க எல்லாமே மாறும். இல்லை அப்படின்னா இது எதுவுமே மாறாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ சீக்கிரமே இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அது ஒட்டு மொத்தமும் யார் கையில் இருக்குன்னா ஒரே ஒரு ஆள் கையில் தான் இருக்குது. அது நம்ம
முத்து மீனா அடுத்து எடுக்க போகிற சம்பவங்கள், எடுக்க போகிற அவதாரங்கள் இது எல்லாமே ரோகிணியோட அழிவுக்காக இருக்கணும். ரோகிணியை வந்து அழிக்கணும். ஏன்னா ரோகிணி வந்து ஒரு சாதாரண மனுஷே கிடையாது. அவள் எப்போ தன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணால் செய்வா அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வந்ததோ அப்போவே ரோகிணியை முடிச்சு விடுறதுக்கு எல்லா வேலைகளுமோ அதை செய்யணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு நல்லது நினைக்கிறேன், ரோகிணிக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில தப்பான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரோகிணிக்கு வந்து எல்லாமே சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரோகிணியை நான் இப்போதைக்கு விட்டுறேன், ரோகிணியை வந்து பாவம் இப்படி இவங்க நினைக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவராக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. மீண்டும் அவங்க இதே வீட்டுக்குள்ளே களம் இறங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட எல்லாரும் அடிமையாக இருக்கணும். அண்ணாமலை உட்பட, முத்து மீனா உட்பட எல்லாருமே இவங்க சொல்கிற விஷயத்தை கேட்டு எல்லாருமே இவங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அது நடக்கக்கூடாது. அதுக்கு பதில் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு சரியான பாடம் புகட்டுற மாதிரி, இவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஏன்னா இவங்க வந்து ஒரு மனுஷியாக இருக்கும் பட்சத்தில் ஓகே இவங்களுக்கு ஃபேவராக எதாவது நடந்துச்சுன்னா பரவாயில்லப்பா நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அவள் தான் மனுஷே கிடையாது. ஸோ அப்படி மனுஷே இல்லாதவளுக்காக நம்ம எதுவும் நடக்கணும், நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுல இவங்க காலி. இவங்க சொல்லி ரோகிணி சொல்லி இதெல்லாம் தான் நடக்குது அப்படின்ற ஒரு பேர் வந்துடும். இங்கேயும் சிந்தாமணி அவங்களோட சுயநலத்தை வந்து காட்டுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இங்கே வந்து ரோகிணிக்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உனக்காக தான் எல்லா விஷயத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோகிணியும் அதை நம்பிட்டாங்க. அப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இது வந்து நான் வந்து பண்ணலை, ரோகிணி தான் பண்ணா, ரோகிணிக்கு தெரிஞ்சு தான் இந்த சம்பவம் நடந்தது, ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலே சீரியல் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.